ஒரு குடும்பத்தினுடைய பெருமளவு செலவு வரவு செலவுகளை பாருங்க, கவனிக்கிறது யாரு? பெண்கள் தான். கவனிக்க முடியலன்னு தான் நம்மகிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொண்டு வராங்க. ஆமாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். மற்றபடி பொதுவாக எல்லா வீட்லையும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வராத வீடெல்லாம் அர்த்தம் என்னன்னா அவங்க தான் கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உண்மை. ஒரு நாளைக்கு வீட்டில் என்ன சாப்பாடுன்னு யார் தீர்மானம் பண்றது? எனக்கு உங்க வீட்டிலலாம் புருஷர்கள் தீர்மானம் பண்றாங்களா? அவர் பாவம், நீங்க போடுறத சாப்பிட்டுட்டு அவர் ஜெபம் பண்ணி உயிர் பிழைச்சிக்க வேண்டியதுதான். ஒரு புருஷன் சுகமா இருக்கிறாரா சுகமா இல்லையா எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? மனைவிட்டு தான் இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்ககிட்ட. அடிக்கடி சொல்லுவேன், சகோதரில் கேர்ஃபுல்லா இருங்க, ஏப்பா ரொம்ப ஓவரா சண்டை போடுறாத, என்ன நடக்கும்னே தெரியாது, ஜாக்கிரதையா இரு. அவ்வளோ கண்ட்ரோல் அவங்க வச்சிருக்காங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான், ஃபைனான்சஸ் அவங்களுக்கு தான் இல்லையா? அதாவது அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே போறது வர்றது, எந்த ஊருக்கு போனோம், பொதுவாக அவங்க அம்மா ஊராக தான் இருக்கும். அந்த ஊர் எப்பவுமே அப்படி சுற்றி சுற்றி அந்த பக்கம் போகாம அவங்க போக மாட்டாங்க. அந்த ஊருக்கு பொதுவாக போறது. அப்பாவெல்லாம் ஆன்லைன்ல பேசிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அம்மா வீட்டுக்கு போகலாம், இந்த அம்மா பக்கமாக திருப்புறது, இதெல்லாம் பாருங்க, எல்லாம் யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? கார் வாங்குறதுல இருந்து பைக் வாங்குறதுல இருந்து எல்லாம் ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பொதுவாக அவங்க தான் இருக்கிறாங்க. அது நல்ல காரியம் தான், ஒரு காலத்தில் நல்லது தான். ஆனால் ஆண்களுக்கும் சில தடவை என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு முறை சமீபத்தில் தான் ஒரு சகோதரன் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு சொன்னார், என் மனைவி என்கிட்ட காசே கொடுக்க மாட்டேங்கிறப்பா சார், சம்பாதிக்கிறது அவர் தான், ஆனால் 20 ரூபா கொடுக்குறாப்பா சார் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் பேசுங்கப்பா சார். ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நானே ரொம்ப மன சங்கடப்பட்டு சரி 2 பேரும் வாங்க உட்காருங்கன்னு சார் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு ஏமா பாவம் அவர் கேட்குறாரு, ஏதோ காசு கொடுத்துட்டு போ அப்படின்னா அவர் கணக்கு போட்டு சொல்கிறா, அங்கிள் நான் எவ்வளோலாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதம், இது இந்த அவர்கிட்ட சம்பளம் வாங்கி அவருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க, எவ்வளோலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன மாதம் ஏன் இதை மாற்றினேன், 50 ரூபாலேருந்து 20 ரூபாய் ஏன் மாற்றினேன், 100 ரூபாயிலேருந்து ஏன் 50 ரூபா மாற்றினேன், 500 ரூபாயிலேருந்து ஏன் 100 ரூபா மாற்றினேன், அந்த மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு நான் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஐயாப்பா உனக்கு 20 ரூபாவே ரொம்ப ஜாஸ்தி தான். அவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். 2 பேரும் வெளியே கிளம்புனாங்க. அந்த சகோதரி வெளியே போகிறதுக்குள்ள இவன் திருப்பி உள்ள வந்துட்டான். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்தா, நீங்களும் அவ பக்கமே சேர்ந்து என்ன வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டான். ஆனால் உண்மை என்னன்னா நியாயம் வந்து அவ பக்கம் தான் இருந்தது. அதான் உண்மை. அந்த குடும்பத்தில் நான் கேட்டேன், ஏதாவது கடன் இருக்கா உங்க வீட்டிலன்னு கேட்டா, ஒரு கடனுமே இல்லை. எவ்வளவு சேமிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன சேமிப்பின் அமௌண்ட் கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். அவ சொல்லுறா, என் பிள்ளைக்காக நான் எவ்வளவு சேர்த்திருக்கேன், காலேஜ் ஃபீஸுக்கு எவ்வளவு சேர்த்திருக்கேன், இதுக்கு எவ்வளவு. ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி சம்பளம் தான். அவ்வளவு அழகாக தன் வீட்டை அவள் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா அவளோட போராடாத, உனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கா, இன்னைக்கு இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு நீ ரொம்ப அவளை தேங்க் பண்ணுவேன். ஏன்னா உன் பிள்ளைகளுக்காகலாம் அவன் சேர்த்து வச்சு நன்மை தான்ப்பா செஞ்சிருக்க, அவன் சொல்றபடியே செய், நீ மனம் கசந்துக்கிடாத. அவளுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி அனுப்புனேன். ஆனால் 1 மாதம் கழித்து திரும்ப அவனை சந்திச்சேன். என்னப்பா எப்படி போகுது வண்டி கேட்டேன். நல்லா இருக்கும்பா சார், சமாதானமாக தான் இருக்கும். ஒரு பெண்ணனுடைய வார்த்தைகள், அவளுடைய ஆலோசனைகள் ஒரு குடும்பத்தையே நடத்தக்கூடிய திறம் படைத்த ஒரு வார்த்தைன்றதை மறந்துடாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பிலாத்தின் மூலமா தான் இயேசு வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் இல்லையா, தேசாதிபதியாக இருந்தான். ஆனா ராத்திரியில் அந்த அம்மா ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு? தேசாதிபதி, ரோம தேசாதிபதிக்கு. ராத்திரியில இந்த நீதிமானை குறித்து ராத்திரியெல்லாம் நான் சொப்பனத்துல ரொம்ப பாடுபட்டேன், அவர் குற்றமில்லாத ஒரு ரத்தம், அவருக்கு எந்த தீங்கு செஞ்சிடாதீங்கன்னு. பாருங்க, இவ்வளவு பெரிய தேசத்தினுடைய தேசாதிபதி இந்த அம்மா சொல்ற பேச்சை கேட்டுட்டு, மினிஸ்டர்லாம் கிடையாது, வீட்டுல இருந்த மினிஸ்டர் தான், அந்த மினிஸ்டர் சொல்றதை கேட்டு காலையில எழுந்து அந்த மனுஷன் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி கையை கழுவி, இந்த குற்றமில்லாத ரத்தத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு போயிட்டாராம். உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, நான் எழுத. இது இந்த எஃபெக்டை யார் கொண்டு வந்தான்னு கேட்டால் அந்த மனைவி தான். மனைவியினுடைய வார்த்தைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணாக, ஒரு சகோதரியாக, மனைவியாக வீட்டில் இருந்து குடும்பத்தை நம்ம எப்படி கைட் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். இந்த பேச்சு சுவையுள்ள கனியா இருக்கா, புளிப்பான கனியா இருக்கா, வாய் கூசும்படியான கனியா இருக்கா, அல்லது இனிமையான கனியா இருக்கா, எல்லாரும் விரும்பத்தக்க கனியாக இருக்கிறதா, அல்லது எல்லாரும் வெறுக்கிற கனியாக இருக்கிறதா? நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வெளியே கொண்டு வரோம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுகிற பேச்சினால வீட்டுக்குள்ள சமாதானம் வருகிறதா, சண்டை வருகிறதா, கோபம் எழும்புகிறதா, கோபம் அணைக்கப்படுகிறதா? ஆண்டவரே, என் வார்த்தைகளை குறித்து நான் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு கிருபை தாரும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு விலை உள்ளது என்பதை நீங்க எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள், உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், கணவனுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், புத்திமதிகள், அவளை வழிநடத்துகிற விதங்கள் எவ்வளவு விலை உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது. அது ஒவ்வொன்றும் ருசியுள்ள கனியாய் கர்த்தர் மாற்ற உதவி செய்வாராக.
உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாடியை எழும்பு தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை, என்ன கனி சொல்லுங்க, அருமையான கனி, அருமையான கனிகளை என் நேசர் புசிப்பாராக. ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து வருகிற கனிகள் அருமையான கனிகளா இருக்கட்டும். எத்தனையோ முறை நான் அதை கவனிச்சிருக்கிறேன். நான் சில தடவை ரொம்ப மனம் வருத்தமாகி, ரொம்ப இருதயத்துல சில தடவை கொஞ்சம் கோபம் கூட வந்து நான் வீட்டுக்கு வரும்போது அந்த ராத்திரில என் மனைவி சொன்ன சில வார்த்தைகள் வந்து என்னை அப்படியே கோபத்தை அடக்கி அப்படியே சாந்தத்திற்குள்ள கொண்டு போயிருக்கு. எத்தனையோ காரியங்கள் அவங்க கொடுக்குற ஆலோசனைகள், இப்படி செய்ய வேணாம், இப்படி செய்யலாம், இதை பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க சொன்ன காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் மிகுந்த பயனுள்ளதா இருந்திருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து கனி. எத்தனையோ முறை ஒரு ஆண் மகனா நான் இந்த சோதனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உன்னை வாங்கணும் போது நல்லா வாங்கணும், சிறப்பா வாங்கணும்னு சொல்லி சிலருடைய செலவு பண்றதுக்கு எழும்பும் போது ஒரு மனைவியோட உட்கருத்தான ஆலோசனை இருக்கு பாருங்க, அது வேண்டாம், அது தேவையில்லை, அது அவசியம் இல்லை. அவங்க கண்டிச்சு அவங்க வந்து சில காரியங்களை சொன்னதுனால, கர்த்தர் கிருபையினால 22 வருஷம் திருமண வாழ்க்கையில கடனே இல்லாம கடந்து போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதான் கிருபை. அந்த வார்த்தைகள் தான், நம்ம கொடுக்கிற வார்த்தைகள், நாம நடத்துகிற விதங்கள் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். தாயினுடைய ஆலோசனை ஏன் தள்ளக்கூடாதுன்னு போட்டிருக்குன்னா, அப்படிப்பட்ட உட்கருத்தான ஆலோசனை வாயிலிருந்து வெளியே வர முடியும். ஆண்டவரே, நான் வந்து என் வீட்டுல வந்து ஒரு கனி தரும் செடியா இருக்கணும். அந்த கனி எப்படி இருக்கணும்னா ஜீவனுள்ள கனியா இருக்கணும். ஜீவனுள்ள மரமா இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். ஜீவனா இருக்கிறதுக்கு வேர் பற்றி இருக்கணும். 2வது, கனி உள்ள மரமா இருக்கிறது ருசி உள்ள கனியா இருக்கணும். புசிக்கிறவர்களுக்கு மிகுந்த இன்பம், மிகுந்த மகிழ்ச்சி அது உண்டாக வேண்டும். நம்மாலே அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும். ஒரு சகோதரி வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டினுடைய சந்தோஷத்திற்கு அவள் மிக முக்கியமான காரணமா இருக்கிறாள். நீங்கள் ஈசாக்கை குறித்து வாசிப்பீங்களானா, ஈசாக்குடைய அம்மாவை அவன் இழந்த பிறகு ரெபேக்காளை அவன் திருமணம் செய்கிறான். வேதம் சொல்கிறது, அந்த ரெபேக்காளை தன் தாயாகிய சாராளுடைய கூடாரத்திற்கு அவளை அழைத்து கொண்டு வந்து தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி என்ன செய்தான், ஆறுதல் அடைந்தான். அப்ப அந்த இத்தனை வருஷமா அவனுக்கு இல்லாத ஆறுதலை ஒரே ஒரு பெண், தன் மனைவி, அவனுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய அளவில் அவன் நடந்திருக்கா பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து பவர் இருக்குன்னு பாருங்க. காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளை ஒரு பெண்ணால பேச முடியும். பயங்களை நீக்க ஒரு பெண்ணால முடியும். ஆலோசனைகளை கொடுக்க ஒரு பெண்ணால் முடியும். கணவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட ஒரு பெண்ணால முடியும். வீட்டினுடைய விளக்காக பிரகாசிக்க ஒரு பெண்ணாலே முடியும். அதே வேளையில ஏரோதியாள் போன்ற பெண்கள் தான் யோவானுடைய தலையை கேட்டு வாங்கவும் முடியும். அதே வாய்தான், அதே பெண்களுடைய வாய்தான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னோட வாய் எப்படி இருக்கு? கிருபை உள்ள வார்த்தையா இருக்கா? உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டதா இருக்கா? என் வார்த்தைகளால் என் குடும்பத்தில் நான் என்ன கொண்டு வர்றேன்? எதை நான் உள்ளே நான் கொண்டு வர்றேன்? ஆண்டவரே, என் வார்த்தைகள் ருசியுள்ள கனிகளாய் மாற்றும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம குடும்பத்துல ரொம்ப சண்டைகள் எழும்புறதுக்கு நம்ம வாய் ஏதாவது ஒரு காரணமா இருக்கா? திரும்ப திரும்ப நம்ம பேசுறோமா? சில காரியங்களை, வீணான வார்த்தைகளை பேசுறோமா? மற்றவர்களை காயப்படுத்துறது போல நம்ம பேசுறோமா? சண்டை மூட்டுகிற வார்த்தைகள் நமக்குள்ள எழும்புகிறதா? ஆண்டவரே, என் வார்த்தைகளை கவனிக்க எனக்கு கிருபை தாரும்.